பிரியமானவர்களே, சங்கீதம் 19 முதலாவது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. 19ஆம் சங்கீதம் வேத வார்த்தைகளை முக்கியப்படுத்துகிறது, அதே நேரத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளையும் முக்கியப்படுத்துகிறது, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், அதில் உள்ள வசனங்களிலே வேதத்தின் மகத்துவம் நடுவில் வருகிறது. பாருங்கள், முதல்ல படைப்பின் ஆற்றல் வருகிறது, பிற்பாடு கடைசியில் வருகிறது போது பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, முதல் வசனம் சொல்கிறதை பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, படைப்பெல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த இயற்கையை பார்க்கிறோம், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், சமுத்திரத்தை பார்க்கிறோம், மனுஷனை பார்க்கிறோம், மிருகங்களை பார்க்கிறோம். படைப்பை நாம் பார்க்கிற பொழுது படைத்தவனை நாம் நோக்கி பார்க்கிறோம். பாருங்கள், படைத்தவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஸோ ஆல் தீஸ் கிரியேஷன்ஸ் reveal the glory of God. Whenever we look at the nature, we have to glorify God. Number one, அதுதான் நாம் பார்க்கிறோம். அவருடைய படைப்பை நாம் பார்க்கிற பொழுது, படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் பார்க்கிற, உலகங்களை பார்க்கிற பொழுது, வானங்களை பார்க்கிற பொழுது, சமுத்திரங்களை பார்க்கிற, மச்சங்களை எதை பார்த்தாலும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியைகள், அவருடைய கரம் என்ன செய்தது? அவர் கரம் தான் நம்மை படைத்தது, நம்மை உண்டாக்குனது. He is the creator. எல்லாவற்றையும் கிரியேட் பண்ணினார், மனுஷனையும் அவர் உண்டாக்கினார். ஆகவோ அவர் சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிகர். ஸோ அவர் He is a creator. அவருடைய கரத்தின் கிரியை அனைத்தையும் சிருஷ்டித்தது ஒன்று. ரெண்டாவது, He is a provider. அவர் தான் நம்மை போஷிக்கிறவர், நமக்கு தேவைகளை எல்லாம் கொடுக்கிறவர். எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்கள், நமக்கு தேவையான நல்லவற்றையும் உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே He is a provider. Not only that, He is a guider. அவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர். அவருடைய கரத்தின் கிரியை பாருங்கள். ஒன்று படைப்பு, ரெண்டாவது போஷித்தல், மூன்றாவது வழிநடத்துதல், கரத்தின் கிரியை. நான்காவது கரத்தின் கிரியை இஸ் அ கம்ஃபர்டர். ஆற்றுகிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறார், ஆறுதல் படுத்துகிறார். ஐந்தாவது இஸ் அ சேவியர், அவர் தான் ரட்சிக்கிறவர். ஆறாவது இஸ் அ ப்ரொடெக்டர், அவர் தான் பாதுகாக்கிறவர். ஸோ அவருடைய கரத்தின் கிரியைகள் 6 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், ஒன்று அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிகர், சிருஷ்டிக்கும் கரங்கள். ரெண்டாவது, அவர் தான் போஷிக்கிறவர், நம்ம தேவைகளை எல்லாம் கொடுத்து, நம்முடைய உணவுடைய இருப்பிடங்களை கொடுத்து நம்மை போஷிக்கிறவர், நல்ல ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறவர். இஸ் அ ப்ரொவைடர். ரெண்டாவது. மூன்றாவது கரத்தின் கிரியை பார்த்தீங்கன்னா இஸ் அ கைடர், அவர் தான் நம்மை நடத்துகிறார், வழி நடத்துகிறார், நாம் வாழ வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். நான்காவது, இஸ் அ கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறார், ஆற்றுகிறார், கரத்தின் கிரியை. ஐந்தாவது கரத்தின் கிரியை ரட்சிக்கிறார், சிலுவை மரத்தில் நம்ம ரட்சித்து கொண்டார். கடைசியாக இஸ் அ ப்ரொடெக்டர், நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆகவே இத்தனை கரத்தின் கிரியைகளையும் வானங்கள் வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு வெளிப்படுத்துகிறது, அதிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அந்த படைப்பை நாம் பார்க்கிற பொழுது நம் படைத்தவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எங்களையும் நீர் தான் உண்டாக்குனீர் ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்களை சிருஷ்டித்தது கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை போஷிக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்களை நடத்துகிறது, வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் எங்களை ஆறுதல் படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ரட்சித்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக உம்முடைய கரங்கள் எங்களை நித்தம் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்த கருத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.